வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மதம் இல்லைங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க இருந்து சுடரிக்கிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி, இதோ பாரு வெண்பா இதுக்கு மேலே என்கிட்ட தான் பாசத்தை காட்டணும், எனக்கு தான் அக்கறையாக காட்டணும். வெண்பா போகிற போக்க பார்த்தா என்ன வெறுத்து ஓரம் ஒதுக்கா போல இருக்கு, உன் மேலே ஈர்ப்பு அதிகமாக இருக்கு, இதுக்கு மேலே அப்படி இருக்கக்கூடாது. வெண்பா இதுக்கு முன்னாடி இருந்தது ஓகே, இதுக்கப்புறம் அம்மா நான் ஒருத்தி வந்துடல, இவ்வளோ நாள் நீ பார்த்துருந்து ஓகே, நீ கொஞ்சம் கொஞ்சமாக வெண்பா கிட்ட இருந்து வெறுக்கப்பாரு, வெண்பா வெறுக்க ஒதுக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன சொல்கிறா பார்த்தீங்களாங்க அப்படின்ற மாதிரி உடனே நம்ம மல்லிக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா சுடரி, என்கிட்டே நீ கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டுற பார்த்தியா, இதோ பார் இதுதான் உனக்கு இது. நான் அந்த விஷயத்துக்கு மேலே நான் எதுவுமே உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டு என்ன ஒரு பக்கம் தேவையில்லாமல் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணேன்னா நான் இந்த இடத்துல இருந்து அழகாக நழுவிட்டு ஒதுங்கிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உனக்கு மதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எனக்கும் இருக்குது, அதை நல்லா புரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீ ரேணுகா இல்லை சுடரி அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே நான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தான் இருக்குது, அந்த காரணத்தால் தான் நீ தப்பிச்சிட்டு இருக்க. தேவையில்லாமல் நீ இன்னும் ஆட்டானேன்னா அவ்வளோதான் உன்னை நான் சொல்லி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன உன் பாட்டுக்கு ஏதோ பேசினிருக்க, நீ வெண்பா விட்டு ஒதுங்க சொன்னால் அதை விட்டு தேவையில்லாமல் என்கிட்ட ஏதோ கம்பி கட்டுற கதையெல்லாம் காட்டினிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா இது எந்த பக்கம் போனாலும் நமக்கே ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிறாங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்ற சூழலில் தாங்க தள்ளப்பட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுடரி இருக்காங்களா, அவங்க வந்து இனிமே நம்ம மல்லிக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவும் மாட்டாங்க, அவங்ககிட்ட எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட பிரச்சனை எதனா பண்ணி லைட்டாக மூஞ்ச கட்டினாங்கன்னா அடுத்த செகண்டே இவங்கள பற்றியான உண்மையை சொல்லி ஒரே அடியாக நம்ம தலைவன் விஜய் கையால் கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துன்னு போய் வெளியே விட்டுருவாரு. அதனால் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு நல்லது அப்படின்ற விஷயத்த நாம் ஒரு பக்கம் ஆணித்தனமாக அடித்து சொல்லி தாங்க ஆகணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தலைவன் அப்படியே நான் ரெடி தான் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வராரு. வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, என்னம்மா ரேணுகா என்ன பண்ணிருக்க, சாப்பிட்டியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பா எனக்கு அந்த மல்லி இருக்கால அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு குறுக்க வந்துன்னு இருக்கா, என்னையும் மறுபக்கம் வெண்பாவும் பிரிக்க பார்க்குறா, வெண்பாவை நான் கொஞ்சம் போனால் உடனே அவள் அட்டை வந்துடுறா, எந்த நேரம் பார்த்தாலும் வெண்பா பின்னாடி அவளே சுற்றின்னு இருக்கா, இப்படியே போச்சுன்னா லாஸ்ட்டில் எனக்கு வெண்பாவே கிடைக்க மாட்டா, எனக்கு வெண்பா வேணும்பா, வெண்பா என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது நமக்கு ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே, இப்படியே வந்தால் நம்ம என்ன தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பம் ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்குங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முடிவு இருக்கு, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசன் வந்து போயிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க, பார்ப்பா விஜய் இப்போ தான் திரும்ப வந்துட்டால ரேணுகா, அதுக்கப்புறமும் எதுக்கு சொல்லு இவளை நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இனிமே வேணாம் அந்த வீட்டை விட்டு இவளை துரத்திடு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது நமக்கு ஒரு பக்கம் குழப்பத்து மேலே குழப்பம் வந்துக்கிட்டே இருக்கேன், நான் இதுக்கு ஒரு முடிவே இல்லையடா, நமக்கு மட்டும் ஏன்டா அந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இப்போ என்ன தான் பண்ண போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யோசிக்கிறதுக்கே முடியலைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் திருப்தியே இல்லாத மாதிரி நிறைய பிரச்சனையெல்லாம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க சொல்லிட்டு தெரியல. சரி, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் அப்படியே சும்மா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. யார் மாஸ் என்ட்ரி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோகர் தாங்க. மனோகர் வந்து என்னம்மா சுடரி, நான் இல்லாதனால அந்த வீட்டில் ரொம்ப ஆட்டம் போட்டோம்ல, நீ யாரு என்ன எவரை லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன், இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாதுமா, நீ மாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது ஏதுடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. என்னடா இது நமக்கு மட்டும் ஒரு பக்கம் குழப்பத்துக்கு மேலே குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, இப்படியே போனால் நம்ம நிலமை என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைமையிலாம் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு உக்காந்து இருக்காரு நம்ம ரேணுகா. அதே சமயத்தில் அன்னபூர்ணியும் வந்துடுறாங்க. அன்னபூர்ணி வந்து நானும் பார்த்துன்னு இருக்கேன், நான் இல்லாத சமயத்தில் என் பொண்ணுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்த போல் என் பொண்ணை நீ ஆட்டி படிக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன், அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினச்சினுக்கிறியா, எப்போவும் நான் சும்மா இருக்க மாட்டேன், எல்லாமே ஒரு லிமிட்டு தான், லிமிட்டுக்கு மேலே போசி மவளை உன்னை அடித்து ஓட விட்டுரும் அந்த வீட்டை விட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சுடரி ஒரு பக்கம் சைலண்ட்டாக உட்காந்து இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, சுடரிக்கு இப்போ எந்த ஒரு பவரும் இல்லை அந்த இடத்துல, சுவரி வாய முடியும் தான் இருந்தாலும் வேறு வழியும் இல்லை அவளுக்கு. அதுக்கு தான் சொல்கிறது, எந்த அளவுக்கு நம்ம ஒரு பக்கம் ஆட்ட போடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம்
நம்மளுக்கு அடி மேலே அடி உளுந்துக்கிட்டே இருக்கும். அந்த அடியெல்லாம் நம்ம வாங்கிறதுக்கு தாங்கிறதுக்கு நமக்கான நேரம் நமக்கான காலம் நமக்கு வேணும். அதை விட்டு நம்ம ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசனையாக இருந்தால் லாஸ்ட் வரையும் இப்படியே யோசிச்சுருந்தாங்க இருக்கணும். சரி இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய் கிட்ட சொல்லிடுறாங்க, இதோ பாருங்க டாடா மல்லியம்மாவை வெறுக்கிறதோ ஒதுக்கிறதோ என்னால் முடியாது. மல்லியம்மா எனக்கு மட்டும்தான், அதை விட்டு தேவையில்லாமல் இவங்க கிட்ட பாஸ்தா கட்ட இவங்ககிட்ட அன்பவலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இனிமேல் சொல்கிற அறிகுறி வந்துட்டு நீங்கள் வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி தயவு செய்து என்கிட்ட சொல்லாதீங்க. மல்லியம்மா நான் யாருக்காக எதுக்காக விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் என்னடா இவ்வளோ ஒரு பக்கம் இப்படி பேசிட்டாலே நம்ம என்னதான் இப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போயிட்டு நின்று இருக்காங்க. இப்போ இப்படியே போனால் லாஸ்ட்டில் இங்கே என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி மாற்றத்தை கண்டிப்பாக தரதான் போகிறாங்க. ஆனால் அது எப்படி தர போகிறாங்க, எந்த விதத்தில் தர போகிறாங்க, அதை தான் நம்ம யோசிச்சானுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிக்காமல் பண்ணதுனாலும் இவ்வளோ நாள் இந்த அடி அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேலே அடி விழுந்துகிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே அடி மேலே அடி விழுறத வாங்க சத்தியம் இல்லை, இதுக்கு மேலே வாங்கவும் கூடாதுங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கிட்டு போனால் தான் நாம் ஒரு பக்கம் நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்மள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், பர்கத், தருகன்.